இரு நம்ம எங்க போறோம்? சிதம்பரம் போறோம். என்ன வாங்க போறோம்? என்ன வாங்க போறோம்? பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்க போறோம். பாய் சொல்லு, பாய் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஈத் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இந்த வாட்டி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. 23 நோன்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விலாகாக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து நானே, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் மதர் இன்லா, அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க பொண்ணு எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஒரே நாள்லேயே வந்து எனக்கு, பாப்பாக்கு, அதுக்கப்புறமா வந்து என் மதர் இன்லா 3 பேருக்குமே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அங்கே சிதம்பரம் போகிறதுக்கு வந்து 5:35 ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து முருகன் டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷன்லாம் லைட்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் செக்ஷன் தான் போயிருந்தேன். அங்கே போய் வந்து பாப்பாவுக்கு எத்னிக் கொஞ்சம் கிராண்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறையா காமிச்சாங்க. பட் ஆனால் எனக்கு எதுவுமே வந்து சுத்தமாக பிடிக்கல. இந்த கடையோட ஓனர் வந்து பாலா ப்ரோ. அவங்க வந்து பாப்பாவை பார்த்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. பாப்பாக்கா ட்ரெஸ் எடுக்கிறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்களே வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து இங்கே பெருசாக எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகல. அப்படி எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அவள் சைஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கரில் வந்து ஒரு ஹாஃப் சாரி மாதிரி வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, சாரியாக வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்திலே இருந்தேன். நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து நோன்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. நோன்பு திறக்க எல்லாருமே வந்து மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனோடனே வந்து கஞ்சி, நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறமா வாட்டர், சம்சா, பேரிச்சம்பழம் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நோன்பு திறந்துட்டு ஒரு சைடு அப்படியே சாரியும் பார்த்துடலாம். சாரியில் எதுவுமே பிடிக்கலன்னா அந்த ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரீ செக்ஷன் வந்துட்டேன். வந்தோடனே மதர் இன்லாக்கு வந்து ஒரு சாரீ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த சாரீ செம்ம கிராண்டாக இருந்துச்சு. ஒரு 2K கிட்ட இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. இந்த சாரீ பார்த்தோடனே வந்து என்னோட மனசு மாறிடுச்சு. சரி, இந்த சாரியை எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே வந்து ட்ரெஸ் போட்டு போக முடியாது. சாரீ தானே போடுறோம், ட்ரெஸ் வாங்கினாலுமே போட்டு வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சாரியே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என் மதர் இன்லாக்குமே வந்து இப்போ இங்கே காட்டுற அந்த ஆனியன் கலர் சாரீ வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ரெண்டுத்தையுமே வந்து பில் போட்டு இந்த கடையிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. அப்படியே சாரீஸ் வாங்கிட்டு முருகன் டெக்ஸ்டைல்லேருந்து வெளில வரக்குள்ள அப்படியே ஒரு தள்ளுவண்டியில் வந்து நிறையா அந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வந்து அந்த என்னதான் இருக்குது, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு சொல்லி ஆசை. போய் கேட்டும்போது எந்த பேங்கிள்ஸ் எடுத்தாலுமே வந்து ரேட் வந்து 100 தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒர்த்தனே தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து என் சாரீ கலருக்கு மேட்சாக ஒரு பேங்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு, அதுக்கு பாப்பாக்குமே வந்து சரி பொதுவாக கோல்டு கலரில் ஒரு பேங்கிள் எடுத்துடலாம், கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே வந்து பேங்கிள் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து மிலன் போயாச்சு. எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வந்து நான் எப்போவுமே அஸ்ராக்கு வந்து மிலனில் தான் வாங்குவேன், அங்கே எப்போவுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், நீ வந்து பாரு, ஸ்ட்ரைட்டாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோடனே அவங்களுக்கு கலெக்ஷன் காமிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பர்பிள் வயலட் கலர் வந்து ட்ரெஸ் காமிச்சாங்க, கிராண்டாக இருந்துச்சு. சரி, வேறு ஏதோ காமிக்காதீங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் ரொம்ப வந்து அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பேன், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, சரி இதே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சைஸ் மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். வந்து ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. சரி, கரெக்டாக தான் இருக்கும், வளரப்பில் தானே டக்குன்னு வளர்ந்துருவா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் மினி விளாகில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மேலே இருக்கிற டாப் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து திரும்பி வந்து இதே சைஸில் குட்டியாக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். அதே சைஸில் இல்லாதனால அதே வந்து ஆல்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பேண்ட்டும் அதுக்கப்புறமா வந்து மேலே கழுத்தும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இங்கேயே வந்து ஃப்ரீயாக ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. என் பிள்ளைக்கு வந்து அங்கேயே வந்து மேலே டாப் மட்டும் போட்டு பார்த்துருந்தேன். அவளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட வந்து அந்த ஷால் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு வந்து அந்த ஷாலை வந்து அவளுக்கு கூட மனசே வரல. அவள் வந்து நம்மளா போடுறோம்ல, அப்போவே வந்து நான் போட்டிருக்க ஷாலை பிடுங்கி அவள் கழுத்தில் போட்டு அலைஞ்சிட்டே இருப்பாள். அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஷால் இருந்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட அந்த ட்ரெஸ்ஸே வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெருநாளுக்கு வந்து ஒரு மெயின் ட்ரெஸ், கிராண்டான ட்ரெஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து இன்னொரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் செக்ஷன் போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா காமிச்சாங்க. எனக்கு வந்து எதுவுமே அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அங்கே காட்டன் ஃப்ராக் மாதிரி ஃபுல்லாக ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எனக்கு இந்த 2 ஃப்ராக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே வந்து என்னோடய பாப்பாக்கு பிங்க் கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அவள் கலருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே வந்து கம்மி தான், ஒரு 550 500க்குள்ளேயே தான் இருந்துச்சு. அதோட 2த்தையும் பில் போட்டாச்சு. பாப்பாக்கு வந்து 2 ட்ரெஸ் தான் எடுத்தேன். மீதியெல்லாம் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்குமே மீதியெல்லாம் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன், டாப் மாதிரி. நெக்ஸ்ட் அதோட சூர்யா கவரிங் போய் மதுரையில் வந்து கொஞ்சம் வளையல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இந்த ஹேர் போ வந்து ஸ்டோன்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அதோட வந்து இந்த ஹேர் போ வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து ஒரு இடத்துல கூட உட்காரவே இல்லை, கொஞ்ச நேரம் தான் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேடி வச்சு கஷ்டப்பட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு லெக்கின் அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து துணி இந்த மாதிரி நிறையா வாங்கியிருந்தோம். அதெல்லாம் பெருசாக வீடியோவாக எடுக்கலை. அதோட வந்து எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நோன்பு திறந்துட்டு பெருசாக எதுவும் சாப்பிடல, வெறும் சம்சா அதுக்கப்புறமா அந்த நோன்பு கஞ்சி தான் குடித்தோம். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து சரியான பசி வந்துடுச்சு. 9 o'clock 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே வந்தோம். அப்புறம் சிதம்பரம் ஹவுஸ் சைடில் வந்து ட்ரெண்டி கஃபே அப்படிங்கிற இந்த ஷாப் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி வந்து நானே ஹஸ்பண்டும் வந்து பேக்கிங் ஏதாச்சும் திங்ஸ் வாங்க வந்தோம்னா இங்கே தான் வந்து லைட்டாக சாப்பிட்டு போவோம். ரேட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்ததே வந்து 4 வெரைட்டி ஐஸ்கிரீம் வந்து 70 rupees தான். எனக்கு அந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பீஸா, சாண்ட்விச், மோமோஸ், இந்த மாதிரி மில்க் ஷேக் இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு எப்போ போனாலுமே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிடுவோம். எனக்கு தெரியாமல் வந்து உரப்பு போட்டு தந்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கோக் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ட்ரெஸ் பார்க்குறதுல ட்ரெஸ் வாங்குறதுல வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நிறைய வீடியோஸ் எடுக்கல. சும்மா லைட்டாக எடுத்ததை வச்சு தான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பெருநாள் அன்றைக்கி எடுத்த விளாக், பெருநாள் அன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விளாகாக போடலான்னு இருக்கேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நாட் சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோவில் வந்து எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.